Good morning student. Reproductive health unit 1 third lesson இது இனப்பெருக்க நலன்ஸ். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா உடல்நலன், மனநலன், சமூக நலன்ஸ், அந்த மூணும் சேர்ந்தது தான் ஒரு நல்ல சொசைட்டி, நல்ல சமூகம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது என்னென்னா பீப்புள் ஹேவிங் ஃபிசிக்கலி, மென்டலி நார்மல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ அதுதான் ஒரு நல்ல ஹெல்த்தியான சொசைட்டி இருக்கும். சோசியலில் அவங்களுடைய பிஹேவியர் நல்லா இருக்கும். அப்போ ரீப்ரடக்டிவ் ஆர்கான்ஸ், ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்கணும். ஹெல்த்தி கம்யூனிட்டி உருவாகணும் அப்படின்னா ஹெல்த்தி பீப்புள் ஹாவ் ஹெல்த்திஸ் பேபிஸ் அண்ட் ஆர் ஏபிள் டு கேர் ஆஃப் தியர் ஃபேமிலிஸ். ஒரு நல்ல ஃபேமிலியில் தான் ஒரு நல்ல சமூகம் உருவாகும். ஹெல்த்தி பீப்புள் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க ஹெல்த்தியான பேபி உருவாக்குவாங்க. சொசைட்டி, சமூகம், அந்த குழந்தைகள்னால ஒரு நல்ல சமூகம் உருவாகும். இப்போது இதுக்கு நம்ம ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், ஸோ எல்லாமே யாரோட கண்ட்ரோலுக்கா? நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம், நரம்பு வேதி ஒருங்கிணைப்பு. இனப்பெருக்க மண்டலம் நரம்பு வேதி ஒருங்கிணைப்போடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. ஸோ இனப்பெருக்க ஆர்கன்ஸ், ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ், இனப்பெருக்க உறுப்பு, தொற்று நோய்கள், காயங்கள், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட்ஸ் டிசீஸ் இவற்றிலேருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ ரீப்ரடக்டிவ் ஆர்கானில் எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் லேடிஸ்லாம் உடனே சொல்ல மாட்டாங்க. ஸோ முத்திய நிலையில் தான் அவங்களுக்கு இந்த நோயை பற்றி சொல்லி இதனால் இறப்பு விகிதம் அதிகரிக்கிறது. ஸோ பிரெஸ்ட் கேன்சரோ, யுட்ரஸ் கேன்சரோ, கர்ப்பப்பை கேன்சரோ, சர்விக்ஸ் கேன்சர், இந்த மாதிரி அங்கே ஏதாவது புண்ணுகள் இருந்தாலோ அதெல்லாம் முத்திய நிலையில் தான் வெளியில் சொல்லுவாங்க. ஸோ இதே பற்றி ஒரு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக தான் இந்த லெசனி. ஸோ நீட் ஃபார் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் இந்த லெசன் இருக்கணும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, மக்கள் தொகை பெருக்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவாய்? மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுங்கிற நம்ம சோசியலில் படிக்கிறலாம் கிடையாது. இங்கே பாப்புலேஷன் எக்ஸ்பிளான்ஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல், ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு முறைகள், சயின்டிஃபிக்காக இனப்பெருக்க உறுப்புகளில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி படிப்போம் அந்த லெசனில். அடுத்து மலட்டுத்தன்மை, இன்ஃபெர்டிலிட்டிஸ். ஒரு பக்கம் மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது. ஒரு ஃபேமிலியில் 7-8 குழந்தைங்க இருக்கிறது முன்னெல்லாம் இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போல்லாம் 1 குழந்தை 2 குழந்தை தான் இருக்குது. ஸோ மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக என்னென்னலாம் பர்த் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தனி டாப்பிக்காகவே படிப்போம் நம்ம. இன்னொரு பக்கம் குழந்தையே பிறக்காதவங்க, மலட்டுத்தன்மை இருக்காங்க இல்லையா, இன்ஃபெர்டிலிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஏன் மலட்டுத்தன்மை வருது அதை பற்றி படிக்கிறது. அடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி, எம்டிபி, மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு, ஆரோக்கியமான அபார்ஷன், இல்லீகல் அபார்ஷன், லீகல் அபார்ஷன், அதை பற்றியெல்லாம் படிப்போம். பால்வினை நோய்கள், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாக்டீரியல், ஃபங்கஸ், செக்ஸுவல் நோய்களை பற்றி படிக்கிறது. ஏஆர்டி, அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னென்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு என்னென்ன மெத்தடெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வழிவகைகள் இருக்குது. இனப்பெருக்க துணை தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க இதை. அடுத்தது, கருவின் குறைபாடுகளை கர்ப்பகால தொடக்கத்திலே கண்டறிதல், டிடக்ஷன் ஆஃப் வாட்டர் டிஸார்டர் டூரிங் ஏர்லி ப்ரெக்னன்சிஸ். ஸோ இதையெல்லாம் சேர்ந்தது தான் இந்த லெசன், இனப்பெருக்க நலன். இந்த 5 டாபிக் தான் நம்ம இந்த லெசனில் படிப்போம். ஸோ இதில் ஏன் நீட் ஃபார் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதை இனப்பெருக்க நலனின் தேவை என்ன, அதோடைய பிரச்சனைகள் என்ன, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உத்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸில் படிப்போம். இதை நம்ம இந்த ஃபேமிலி பிளானிங் திட்டத்தை முதல் இந்தியாவில் 1959 தான் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு ஒரு பீரியாடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் எவ்ரி டெக்கார்ட்ஸ், 10 வருஷத்துக்கு ஒரு முறை அதை ஆராய்ச்சி பண்ணி எப்போ மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 1997 ரீப்ரடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கார்ஸ், அதாவது இனப்பெருக்க நலன் மற்றும் குழந்தைகள் நலன் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்தது. ஸோ இது இனப்பெருக்க நலன் மற்றும் குழந்தைகள் நலன் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு 5 பாயிண்ட்ஸில் நம்ம பார்ப்போம். நம்ம இது மக்களிடையே ஒரு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு உடல்நலம் மிக்க ஒரு சமுதாயத்தை, ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ட் டு பில்டு ஹெல்த்தி சொசைட்டி. நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கணும்னா மக்களிடையே ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கணும், அதாவது இனப்பெருக்கத்தை பற்றி. ஸோ அதுக்கான மெடிக்கல் அசஸ்மெண்ட்டு என்ன, அவங்கள்ட்ட மக்களிடையே இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், மிஸ்கன்செப்ஷன்ஸ், அதை எடுக்கணும். இல்லீகல் அபார்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு சிசுவிலே இந்த குரோமோசோம் டெஸ்ட் பார்க்கும்போதே வந்து சொல்லிடுவாங்க இப்போலாம் சொல்கிறது கிடையாது பால் தன்மை ஆனா பெண்ணான்னு. அந்த மாதிரி சொல்லும்போது ஃபீமேல் ஃபர்டிசைட் சிசுவிலே பெண் குழந்தையை கொண்டுடுறது. ஸோ இதெல்லாம் இல்லீகல் அபார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் எஸ்டிடி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அதை பற்றியெல்லாம் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக ஸ்கூல் லெவல்லே இது பாடத்திட்டத்தில் வச்சுட்டாங்க. இதை உடல்நலமிக்க சமுதாயத்தை கட்டமைக்க தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மருத்துவ ரீதியான உதவி செய்தல் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து மாணவர்களிடையே செக்ஸ் எஜுகேஷன், அதாவது அடல்சன்ஸ் பீரியட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இருக்க பீரியட்ஸ் வந்து அடல்சன்ஸ் அந்த விடலை பருவத்தில் செய்யக்கூடிய நம்ம இனப்பெருக்க உறுப்புகளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த தகவல்களை தருவது தான் செக்ஸுவல் எஜுகேஷன். அதாவது பாலியல் கல்வி அது பள்ளிகளிலேயே கொண்டு வராங்க. அதான் செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்டிங் அவேர்னஸ் டு தி பீப்புள், ரெண்டாவது செக்ஸ் எஜுகேஷன், மூணாவது வந்து எஜுகேட்டிங் த கப்புள்ஸ். அந்த திருமணமான தம்பதியர்களுக்கு கப்புள்ஸ்க்கு வந்து மேரேஜபிள் ஏஜ் என்ன, 18 வயசு பெண்ணுக்கு, 21 வயசு ஆணுக்கு, அப்போ என்னென்னலாம் அவங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் மெத்தட்லாம் என்னென்ன இருக்குது, ஃபேமிலி பிளானிங் நாம்ஸ் இதை பற்றினா அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது, குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை பற்றி. அடுத்து நாலாவது வந்து கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் தி கேர் ஃபார் த ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அவங்களுக்கு குழந்தைக்கு கருவில் சுமந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பாதுகாப்பு, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு என்ன பாதுகாப்பு, போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் தி மதர்ஸ் அண்ட் சைல்ட் அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிரீஸ்ட் ஃபீடிங், கர்ப்பமடைந்த பெண்களின் பாதுகாப்பு, மகப்பேற்றுக்கு பிந்தைய தாய்சேய் பாதுகாப்பு மற்றும் தாய்ப்பால் ஊட்டுவதன் முக்கியத்தை அந்த அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது. அடுத்தது வந்து அரசு மற்றும் அரசு சாரா முகமைக்கு ஆதரவளித்தல், இனப்பெருக்கம் சார்ந்த புதிய முறைகளை கண்டறிந்து நடைமுறைகளை வந்து குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை மேம்படுத்த ஊக்கமளித்தல். அதாவது என்கரேஜிங் த சப்போர்ட் இந்த கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் ஏஜஸ், கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற உதவி செய்யும் நிலையங்கள் மூலமாக டு ஐடென்டிஃபை த மெத்தட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் வரை எக்ஸிஸ்டிங் மெத்தடாக பர்த் கண்ட்ரோல், அந்த பர்த் கண்ட்ரோல் மெத்தடை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இது கணக்கெடுக்கின்படி பார்த்தா உங்கள் புக்கில் பாக்ஸில் இருக்கும். குளோபல் உலக அளவில் வந்து 800 உமன்ஸ் வந்து பெண்கள் வந்து டெலிவரியில் இறந்து போகிறாங்க. அதில் 20% இந்திய பெண்கள் தான் இறந்து போகிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு மரண விகிதம் இது. ஸோ இதை வந்து அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லெசனே. இன்ஃபாண்ட் குழந்தைகள்னு பார்க்கும்போது 1044 குழந்தைகள் வந்து ஆகுது, டை ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மார்டாலிட்டி ரேட் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறாங்க. இதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த லெசனே. ஸோ இந்த 5 பாயிண்ட் வந்து எக்ஸாம் கேட்பாங்க. இனப்பெருக்கங்களின் தேவைகள், பிரச்சனைகள் மற்றும் உத்திகள்ஸ். ஸோ அதில் அப்படி என்னன்னு பார்க்கும்போது கிரியேட்டிங் அவேர்னஸ், யாருக்கு, மக்களுக்கு கிரியேட்டிங் அவேர்னஸ் கொடுக்கறது. ரெண்டாவது வந்து செக்ஸ் எஜுகேஷன். மூணாவது வந்து இந்த கப்புள்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது, ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது. அதனால் வந்து கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் கேர் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமனுக்கு கொடுக்கறது. அப்புறம் ஏஜென்சி, கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு மூலமாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துது. ஸோ தி நீட் ஃபார் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் 5 மார்க்கில் வரும். நல்லா படிச்சிங்கப்பா. ஓகே, தேங்க்யூ.